பக்தி களஞ்சியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இன்று ஆடிக்கிருத்திகை அன்று முருகனை வழிபட்டால் 11 நாட்களில் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பற்றியும், ஆடிக்கிருத்திகையின் சிறப்பு என்ன என்பது பற்றியும், சிவபெருமானை தேடி வந்து அருள் புரிவேன் என்று சொன்ன விவரங்கள் பற்றியும், ஆடிக்கிருத்திகை எவ்வாறு நாம் வழிபடலாம் என்பது பற்றியும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்க ஆடிக்கிருத்திகையில் முருகன் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பது பற்றியும் அனைத்து விவரங்களையும் நாம் இந்த ஒரே பதிவில் நாம் காணலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதற்கு முன்பு நமது சேனலை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான வழிபாடு விரத நாள் ஆடிக்கிருத்திகையாகும். அதிலும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் 2 கிருத்திகைகள் வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும். முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்தால் முருகனின் அருள் மட்டுமின்றி முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் 33 தேவர்களின் அருள் ஆசியும் கிடைக்கும். ஆடி மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு, ஆடி கிருத்திகைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த வருஷம் ஆடி மாதத்தில் வரும் மிக அற்புதமான விரத நாட்கள் ஒன்று ஆடி கிருத்திகை. வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளே ஆடிக்கிருத்திகை திருநாள் என்று கொண்டாடுகிறோம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் ஆடிக்கிருத்திகை அன்று சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்படும். கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடிக்கிருத்திகையை நாம் தவறவிடக்கூடாது. மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. சிவபெருமானை தேடி வந்து அருள் புரிவார் அப்படின்னா, இது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு தெய்வ சங்கல்பம்னே சொல்லலாம். வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனமுருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்து விடுவார் என்பார்கள். ஆனால் தெய்வங்களிலேயே ஒருவனின் அருளை பெற மிகவும் அதிகமான சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்க வேண்டும் என்றால் அது சிவபெருமானைத்தான் சொல்வார்கள். என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்ம விரைக்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளை, துன்பங்களை கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியையும் அருளக்கூடியவர் என சிவபெருமானை சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே எவர் ஒருவர் ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருள் வழங்குவேன் என உறுதியளிப்பதாக கந்தபுராணம் சொல்கிறது. நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் அனுபவிப்பவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் அங்கீகாரம், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை என அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை நாளை தவற விட்டு விடாதீர்கள். மிக அற்புதமான ஜூலை 20ஆம் தேதியன்று இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை தினம் அமைந்துள்ளது. காரணம், வாழ்வில் உயர்ந்த நிலையை தரும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. அன்று பெருமாளுக்குரிய ஏகாதேசி விரத நாள். அது மட்டுமல்ல, அன்று கரணமும் பத்திர கரணம். இது திருச்செந்தூர் முருகனுக்குரிய கரணமாகும். அதனால் வேண்டுதல்கள் நிறைவேற இந்நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. சரி, ஆடிக்கிருத்திகையில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். ஆடிக்கிருத்திகை அன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஆதித்ய கிருத்தியம் படிக்க வேண்டும், அல்லது ஆதித்ய கிருதம் பாடலை போட்டு கேட்டுவிட்டு விரதத்தை துவங்கலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம்.
முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்தசஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்யலாம். 36 முறை சொல்வது இன்னும் சிறப்பு. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்லலாம், அல்லது ஒரு முறையாவது படித்து முருகப்பெருமானை அருளை பெறலாம். முருகனை நினைத்தபடி மனமுருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம். எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறது பாருங்கள். பகல் 1 மணி முதல் 2 மணிக்குள்ளாக நேரத்தில் வீட்டில் பூஜை அறையில் சட்கோணம் எனப்படும் 6 நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைந்து கொள்ளுங்கள். அவற்றில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 6 அகல் தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த 6 அகல் தீபத்திற்கு முன்பும் உதிரிப்பூ மல்லிகை பூக்களை வாங்கி முருகப்பெருமானின் எந்த மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி பூக்களை போட வேண்டும். 6 அகல் விளக்குகளிலும் முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு பூக்களை தூவி வழிபட வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி பூக்களை அர்ச்சனை செய்யலாம். பிறகு பச்சை கற்பூரத்தை ஏற்றி கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும். அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்திலும் இதேபோல் விளக்கேற்றலாம். 2 நேரத்தில் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டுக்கலாம். வேண்டுதல் நிறைவேற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விளக்கேற்றி வழிபட்ட பிறகு ஒரு மண் குடுவையில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு உங்களின் வலது கையால் அந்த தண்ணீர் குடுவையை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது ஓம் க்ரீம் க்ளீம் சரவண பவ நம, ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ நம என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அனைத்தையும் மனம் விட்டு முருகனிடம் கேளுங்கள். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். பிரச்சனை தீர வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், பணம் வேண்டும், கடன் தீர வேண்டும் என எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம். உங்களின் வேண்டுதல் அனைத்தையும் சொல்லி வழிபட பிறகு அந்த குடுவையில் இருக்கும் தண்ணீரை குடித்து உங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தண்ணீருக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனால் மந்திர உபதேசம் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வைத்திருக்கும். தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்வது முருகப்பெருமான் அருளால் வேண்டுதல்களை நிறைவேறச் செய்யும். இப்படி செய்வதால் அடுத்த 11 நாட்களில் உங்களில் வேண்டுதல் நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள். அப்படி செல்லும்போது உங்களின் வலது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்கள், இடது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்களை வைத்து மூடிக்கொண்டு செல்லுங்கள். அங்கு முருகப்பெருமானை தரிசித்து மனமாற வேண்டிக் கொண்ட பிறகு அந்த 6 ஏலக்காய்களையும் முருகனின் பாதத்தில் வைக்கச் சொல்லி அதில் 2 ஏலக்காய்களை மட்டும் திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள். கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆராத்தி தட்டில் 4 ஏலக்காய்களை போட்டுவிட்டு மீதம் 2 ஏலக்காய்களை உங்கள் வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களின் சொல் அனைத்தும் முருகனின் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.